நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் மாத ராசி. மார்ச் மாதம், இந்த மாசம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள், கிரக மாற்றங்கள் நிகழ்ந்தது. மெயினா சனி பகவான் சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி ரொம்ப மெமரபிளா இருக்க போகுது. இந்த மார்ச் மாசம் லைஃப்ல ஒரு மெமரபிளா இருக்க போகுது. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னா இந்த வருஷத்திலேயே இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் மீனராசிக்கு போறாரு. அங்க கிரக யுத்தம் நடக்க போகுது. சனி சூரியன், ஏன்னா பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு கீழே ஒண்ணு மேல, ஒண்ணுக்கு ஒண்ணு மேல நோக்கி போகும்போது, எதிரும் புதிருமா போகும்போது அந்த கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. நட்பு கிரகங்கள் இருந்தா அது பலமான கிரக சேர்க்கை அப்படின்னும், பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு மேல நேருக்கு நேர் போச்சுனாக்கா கிராஸ் பண்ணிட்டோம்னா அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உத்திரட்டாதியில இருக்காரு அப்படி வச்சுப்போமே. போராட்டாதுல சனி உத்திரட்டாதிக்கு டச் பண்ண போறாருன்னா அப்ப அது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானை நோக்கி சனி பகவான் செல்வது. அப்ப இந்த மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்குது. சூரிய பெயர்ச்சி நடைபெறுகிறது பங்குனி மாசம். அதே போல அந்த இடத்துல சுக்கிரனும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் சனி சூரியன் சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை முழுவதுமாக ஒரு நல்ல கிரக காம்பினேஷன் சொல்லலாம். சூரியன் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த தத்துவம் உடையவர். சுக்கிரன் அதே போலதான் ஃபேமஸ் ஆனவர். செலிபிரிட்டி சனி பகவான், எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவர் தான். இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மார்ச் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம் பாருங்க. தனுசு ராசி மார்ச் மாதம். சார், இந்த மார்ச் மாசத்தை இந்த சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆல்ரெடி இந்த தனுசு ராசி என்பவர்கள் மெயினா மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், ஸ்பெசிபிக்கா பூராடம், உத்திராடம் கூட எக்ஸ்கியூஸ் உண்டு. பட் இந்த 2 ஸ்டாரும் ரொம்ப ஒரு சஃபர் ஆயிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். யாராக இருந்தாலும், பிசினஸ் பீப்புளாக இருக்கட்டும், ஜாப் பீப்புளாக இருக்கட்டும், ஒர்க் போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி உமன்ஸ் ஆகட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அதுவும் இந்த ராகு திசை நடக்குமே ஆனால், மூல நட்சத்திரத்துல பிறந்து ராகு திசை நடக்குமே ஆனால் ரொம்ப கேட்கவே வேணாம். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சேரும். இவங்க சும்மா இருப்பாங்க, பெல் அடிச்சு தேடி இடிச்சுட்டு போவான். அதனால ஒரு சண்டை வரும். அதே போல சிறு சிறு விபத்து, டக்குன்னு ஒரு விபத்து நடக்குது. சிறு சிறு விபத்துக்கள்னு சொன்னாலும், நீங்க சும்மா இருந்தாலும் விபத்துக்கள் தேடி சேரும். அது ஃபேமிலியா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், எதிரிகள் உருவாகிட்டே இருப்பாங்க. சோ சிம்பிளா தனுசு ராசி எல்லா இடத்திலும் எச்சரிக்கை, கவனம் தேவை. நான் சொல்றதுதான் உண்மை. ஏன்னா யதார்த்தமான உண்மையை தான் நம்ம பேசணும். சும்மா சூப்பரா இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றது, பொய் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் எல்லா இடத்திலும் கவனம் தேவை. மெயினா வண்டி வாகனங்கள்ல போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போலதான் சிறு சிறு விபத்துக்கள், வீட்டிலேயே தடுக்கி விடுறதா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல தடுக்கி விடுறதா இருக்கலாம், இல்ல காலில் ஏதேனும் ஒரு ஆப்ரேஷனா இருக்கலாம், ஹிப்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கலாம், ஷோல்டர்ஸ்ல, இல்ல நெக்ல, போன்ல, இல்லைன்னா தலையில.
இதெல்லாம் 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். ஏன் தனுசு ராசிக்கு இவ்வளோ கேர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஏன்னா தனுசு ராசியில தான் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏராளம். மீனா சிம்ம ராசிக்கு பிறகு தனுசு ராசி என்பவர்கள் ஏதேனும் ஒரு தொழில் செய்யக்கூடியவனா இருப்பான். ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்யறது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது குருவுடைய வீடு. ஒரு சின்ன வருமானமா 10 ரூபாய் வருமானமா இருந்தாலும் அவன் சுய தொழில் செய்வான். ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கலாம், இன்கம் கம்மியா தானே இருக்கும். ஒரு சின்னதா ஒரு பொட்டிக் வச்சிருக்கலாம், இன்கம் கம்மியா தான் இருக்கும். ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கலாம், ஒரு செப்பல் கடை வச்சிருக்கலாம், ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கலாம், சிமெண்ட் ஜல்லி அல்ல ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருக்கலாம். அப்ப சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதே போல ஷோரூம்ஸ் வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆலயங்களிலே பணி செய்யக்கூடியவர்கள், குருக்களாக இருக்கலாம், அர்ச்சகர்களாக இருக்கலாம், அல்லது ஹெச்ஆர்எம்சி, திருப்பதி, டிடிடி போன்ற பெரிய இடத்துல நல்ல நிலையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். திருப்பதியில ஆந்திரால ஒர்க் பண்ணக்கூடியவங்க தனுசு ராசி. நிறைய அதிகாரிகள், பெண்கள் அதிகாரிகள், கமிட்டி மெம்பர்ஸ், இவங்க கூட தனுசு ராசியாக இருப்பார்கள். ஆனால் இப்போ கூட சமீபமா ஒரு சின்ன பிரச்சனைக்காக நம்ம கிட்ட வந்தாங்க, வாராகி கிட்ட வந்தாங்க. ஒரு தேவையில்லாத வீண்பழி, அவங்கள கமிட்டியில இருந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி, அரசியல் சூழ்ச்சி, இதெல்லாமே எல்லா இடத்துலயும் திருப்பதியிலும் நடக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எல்லா இடத்திலும் ஆன்மீகத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், அல்லது உள்நாட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடியவங்க. மெயினா வெளிநாடுகள்ல வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், என் பாஸ் என்கிட்ட சரியா பேசல, என்னுடைய கொலீக்ஸ் இல்லாத என் கூட வேலை செய்யறவங்க எனக்கு சப்போர்ட்டா இல்லை, என் கூட வேலை செய்யறவங்க எனக்கு சிறப்பா இல்லைங்க சாமி, ஆப்போசிட்டா இருங்க, அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. மெயினா ஒரே ஒருத்தர் தான். நீங்க நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள், டாஸ்மார்க் இல்ல அது மாதிரி அதுக்கான மதுபான ஆலைகள், அதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, பார் வச்சு நடத்தக்கூடியவங்க, இதுல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், இதெல்லாம் சனி பேரு தான் குருவுடைய வீடு. ஆனா தொழில் இந்த மாதிரி சில இடங்கள்ல அமைஞ்சு போயிடும். டாஸ்மார்க்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே போல அதுல மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பார் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அதுல அந்த லைசன்ஸுக்காக பணம் கொடுத்து ஏமாந்தவங்களாக இருக்கலாம், அதுலயே இல்லீகலா பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள். ஆமா, இல்லீகலா நேரடியாவே இல்லீகலா பிசினஸ் பண்ணுவாங்க, தெரியாம பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு போட்டி பொறாமைகளை ஏற்படுத்தும். அவன் மட்டும் எப்படி சம்பாதிச்சு கொடுக்குறான், அதை நாங்க பண்ணி தர மாட்டோமா? ஒரு விஷயம், ஒரு வேலை, ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்குன்னா வரக்கூடிய அந்த வருமானத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி நடக்கும், ஒரு கிரகம் வேலை செய்யும். அப்பேற்பட்ட இடத்தில் இப்போ தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள், ஜாக்கிரதை. ரெகுலரா ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு, ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க, ஒரு 10,000 ரூபாய் சம்பளமா இருக்கலாம், அல்லது மாசம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பளமா இருக்கலாம், இல்ல 4 லட்சம் ரூபாய் சம்பளமா இருக்கலாம். மாசம் ஒரு இன்கம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, மாசம் ஏதோ ஒரு 20,000 30,000 ரூபாய் வருது, இல்ல மாசம் ஒரு நல்ல பெரிய ஒரு 100 கோடி 200 கோடி டர்ன் ஓவர் பண்றீங்க, ஏதோ ஒன்று வச்சுப்போம். ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்குன்னா அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கிரகம் உள்ள செய்யும், யாராவது ஒருத்தரை அனுப்பி வைக்கும். அப்போ நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்டிப்பா உங்களுக்கு நன்மை செய்வதை போல யாராவது சொன்னாங்கன்னா, இவன் தான் ராகு, இவன் தான் சனி, இவன் தான் கலகம், இவன் தான் குற்றம், இவ ஏன் நம்மகிட்ட சொல்றான் அப்படின்னு நீங்கள் சிந்திப்பீர்களே, ஆனால் நீங்க ஜெயிச்சிருவீங்க. இவையே நம்மகிட்ட சொல்றான், சாமியே நமக்கு இதை பத்தி சொல்றாரு
அப்படின்னு நான் என்ன சொன்னாலும் என்னை பத்தி நீங்க யோசிப்பீர்களே, ஆனால் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. இந்த மார்ச் மாதத்தில் இருந்து அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும் கவனம், எல்லா இடத்திலும் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அலட்சியமா இருக்கக்கூடாது, டைமை கீப் அப் பண்ணணும், ஒரு வேலையை கரெக்டா எடுத்து செய்யணும், மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் டிசிப்ளினா டிக்னிட்டியோட செய்வீர்களே, உங்களுக்கு பரிகாரமே கிடையாது. டிசிப்ளினோட அந்த டைமை கீப் அப் பண்றதுதான் பரிகாரமே. அப்போ தனுசு ராசி என்பவர்களே, உலகம் முழுவதும் அழகு தனுசு ராசி என்பவர்களே, மார்ச் மாசத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். சனி பகவான் 10வது பார்வையை அவங்கள பாக்குறாரு. நீங்க யாரு, நீங்க எப்படி நடந்துக்கணும், நீங்க எப்படி இருக்கணும் என்பதை இந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை அட்வைஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும்.